ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷின்சானில் ஒரு செமையான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஷின்சானை கிண்டர் கார்டன்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஹைஸ்கூலுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இந்த எபிசோடில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இந்த சைத்தாமா ரெட் ஸ்கார்பியன் குரூப் இருக்காங்கள, ஹோகென், ரியோகோ, மாரி, இவங்க பெரியவங்களே சொல்லி மிரட்டெல்லாம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துப்பாங்க. நானும் அதை இன்னொரு பேர் கேட்கும், என் பேர் ஷின்சான் நோகாரான்ட்டு. அந்த அக்காங்களும் நம்ம ஷின்சானை பார்த்துட்டு, சாரா நீங்கள் என்னடா பண்ணுறேன்னு கேட்க, நம்ம ஷின்சானும் இங்கே ஏதோ காமெடி ஷோ நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் தான் காமெடி பண்ண போகிறதான்னு கேட்பானா. அந்த அக்காங்களும் வந்தோன்னே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவாங்க. இப்போ யோசினக்கா மேடமும் உள்ளே வந்துட்டு, ஷின்சான் நீ இங்கே தான் இருக்கியா, பசங்களா இப்போ நீங்களும் உள்ளே வாங்கன்ட்டு சொல்ல, மசாவு, நீனி, போச்சன், கசமா எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. இப்போ யோசினாக்கா மேடமும் அந்த அக்காங்க கிட்ட, இந்த பசங்க எல்லாருமே இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து தான் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் லாஸ்ட் பெஞ்சில் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. நம்ம கசாமாவும் நம்ம ஏபிசிடியவே யாரா கூடமும் எழுதுவோம், நம்மள எதுக்கிட்ட ஹைஸ்கூல் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்கன்னு நம்ம ஷின்சானும் எத்தனை நாள் தான் அந்த கிண்டர் கார்டனில் அந்த பிரின்சிபல் மூஞ்சியவே பார்க்கறது, இங்கே வந்து அழகழகான அக்காங்களை பார்க்குறது நல்லா தான் இருக்குன்னுமா. இப்போ டீச்சர் உள்ள வந்துட்டு, பசங்களா இன்றைக்கி நம்ம கூட சேர்ந்து படிக்கிறதுக்காக கிண்டர் கார்டன்லேருந்து சின்ன சின்ன பசங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல, எல்லா அக்காங்களும் நம்ம ஷின்சான் அன்கோ பார்த்து, சின்ன பசங்களாம் க்யூட்டாக இருக்காங்களான்ட்டு புரிச்சு போவாங்களா. ஆனால் நம்ம சைத்தாமா குரூப் இருக்காங்களே, அந்த அக்காங்க மட்டும் இவனுங்களாம் சின்ன பசங்களா, இவனுங்க பண்ணுற சேட்டையை பார்த்தா தான் அவங்களுக்குலாம் புரியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே முனவிட்டு இருப்பாங்க. இப்போ டீச்சரும், ஓகே இன்றைக்கி நம்ம சாப்டர் 2ல் பேஜ் நம்பர் 20ல் என்ன இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம், யாராச்சும் படிக்கிறீங்களான்னு கேட்க, எல்லா அக்காங்களும் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை தூக்குவாங்க. நம்ம சைத்தாமா குரூப்பில் இருக்கிற 3 அக்காங்க மட்டும் அப்படியே இருப்பாங்களா. நம்ம ஷின்சானில், மேடம் இந்த அக்கா கை தூக்கவே பாருங்கள், இவங்களை கூப்பிட்டு படிக்க வைங்கன்னு சொல்ல, அந்த ரியோகோ அக்காவை கூப்பிட்டு, ஏமா நீ பேஜ் நம்பர் 20 படின்ட்டு சொல்ல, அந்த அக்காவும் இப்போ இது வேறையான்னு சொல்லி எழுந்து நிற்பாங்க. பின்னால் உட்காந்து நம்ம ஷின்சானும், மச்சி கசாமா நேற்று ஆக்ஷன் காமன் பார்த்தியா, அவர் புதுசாக ஒரு ஜட்டி போட்டு வந்தால, அந்த ஜட்டியை எங்கள் அப்பாவை நான் வாங்கி தர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கதை பேசிகிட்டு இருப்பானா. அந்த அக்காவுக்கும் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அந்த 3 அக்காவும் திரும்பி ஷின்சானன்கோவை பார்த்து, ஏன்டா எங்களை படிக்க சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து கார்ட்டூன் கதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் எங்கள் அவனை டைவர்ட் ஆகாதான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே இந்த பீரியடு முடியுது. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பீரியடு. இப்போ பிடி வாத்தியாரும், இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜிம்னாஸ்டிக் பண்ண போகிறோன்ட்டு சொல்ல, உடனே அந்த 3 அக்காங்களும், ஐயோ இப்போ இது வேறையான்னு சொல்லிட்டு 3 பேரும் தனியாக போய் உக்காந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே இந்த நீனியில் எனக்கு என்ன பேசுகிறாங்கன்ட்டு நல்லா புரியுது. இந்த 3 அக்காங்களும் சேர்ந்து கிளாஸை கட்டடிச்சுட்டு வெளியே போய்ட்டு படம் பார்க்க போகிறாங்க. என்ன படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக ஓடுவாங்க. பார்த்தா அந்த அக்காங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற கல் முள் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த நீனிக்கும், ஐயோ என் கணக்கு தப்பாக போச்சேன்னு சொல்லிட்டு ஒரே அசிங்கமாக போயிடும். அடுத்து பிடி வார்த்தையார் சொல்லி கொடுத்தா போலேயே எல்லா அக்காங்களும் ஜிம்னாஸ்டிக் பண்ணி காட்டுவாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, 3 பேர் ஒன்றா நின்றுக்கிட்டு ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி ஒரு ஃப்ளவர் ஷேப்பை உருவாக்கணும். அக்காங்கெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ பிடி வார்த்தையாரும் கசாமாவையும் மற்ற பசங்களையும் பார்த்து, நீங்களும் பண்ணுறீங்களான்னு சொல்ல, நம்ம கசாமாவும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கசாமா, மசாவா, போச்சான் கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. பட் சூப்பராகவே பண்ணிவிடுவாங்க. பிடி வாத்தியாரும் இவங்கள நல்லாவே பாராட்டுவார். இப்போ சைத்தாமா குரூப்பில் இருந்து அந்த 3 அக்காங்க அங்கே வந்துட்டு, பொட்டி பசங்களாம் ஜிம்னாஸ்டிக் பண்ணுதுங்க, இப்போ நாங்கள் பண்ணோன்னா எங்களுக்கு ஒரே அவமானமாக போயிடுமே, இங்கே பண்ணவங்களே நாங்கள் தான் பெஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு பேர் வாங்குற அளவுக்கு இப்போ நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 3 அக்காங்களும் ஒன்றா சேர்ந்து ஃப்ளவர் ஷேப்பை சூப்பராகவே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லை, ரொம்ப நேரத்துக்கு அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணுவாங்க. மற்றவங்களாம் கூட ஃப்ளவர் ஷேப் கொண்டு வந்த உடனே அந்த பொசிஷனை கலைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அக்காங்களும் மாஸ்க் காட்டிகிட்டு இருப்பாங்க. எப்படி சிவப்பூஜையில் கரடி பூந்து போவோமோ அதே போல் நம்ம ஷின்சான் குறுக்க பூந்து அந்த அக்காங்களை என்கரேஜ் பண்ணுறேன்ட்டு இடுப்பில் ஏறி உட்காருவான் பாருங்கள். அக்கா தொப்புனவில எல்லாருமே சிரிப்பாங்க. ஒரே அசிங்கமாக போயிடும். இப்போ இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் அந்த அக்காங்களும், ஐயா சாலி லஞ்ச் பீரியட் வந்துடுச்சு, நான் இப்போ வயிறு நிறைய சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா. அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இதே பாட்டாக வேறு யாரும் பாடுற மாதிரி கேட்கும். பார்த்தா நம்ம ஷின்சானும் மற்ற பசங்களும் அவங்க பக்கத்துலேயே வந்துருப்பாங்க லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அந்த அக்காவும், அடாடே சோறையாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கேயும் நீங்கள் வந்துட்டீங்களாடான்ட்டு கேட்க, நம்ம ஷின்சானும், என்னோடய மாஸ்டர் நீங்கள் தான், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன்ட்டு சொல்ல, இப்போ அந்த அக்காவும், கிண்டர் கார்டன் பசங்க கூடலாம் உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன், நான் தனியாகவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக கிளம்புவாங்களா. நம்ம ஷின்சானில்
புரியுது, ஏதோ சூப்பரான சோறத்துன்னு வந்துட்டீங்க போல், அதான் தனியாக கிளம்புறீங்கன்னு வானா. உடனே அந்த அக்காவும், நீ வேற ஏன்டா டென்ஷன் ஏற்றிட்டு இருக்க, நேற்று வச்ச ரசமும் அப்பளமும் பொறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு ஷின்சான் கிட்ட போராடிட்டு இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. எல்லாருமே ஸ்கூலு, கிளாஸ் ரூமு, ஃப்ளோர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யோஷினாக்கா மேடமும் டீச்சர்கிட்ட, எங்கள் பசங்களை இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் ஸ்கூலில் வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சான் மட்டும் எட்டி எங்கேயோ பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா நம்ம சைத்தாமா குரூப்பில் இருக்கிற 3 அக்காங்க மட்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டு டீச்சரை பார்த்து டட்டா பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. உடனே நீனியில் எல்லாரும் ஸ்கூல் கிளாஸ் ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க மட்டும் சீக்கிரமாக கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்படியே அவங்க வந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் பார்த்தா பெஞ்சு, டேபிள், போர்டு, ஃப்ளோருன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீனாக பளபளன்னு இருக்கும். டாய்லெட்டையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உடனே நீனியில் அவசரப்பட்டு இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேமேன்ட்டு வருத்தப்படுவா. அடுத்து கசாமா மற்றவங்களாம் இல்லை, ஹைஸ்கூலில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ டீசெண்டாக அவங்க வேலையை அவங்க எப்படி பொறுப்பாக கரெக்டாக பார்க்குறாங்க, இவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு பசங்களாக ஒரு முடிவு பண்ணுவாங்க. யோசினாக்கா மேடமும், ஆமாம் இந்த ஷின்சான் எங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா அந்த அக்காங்க. அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பாய்.